ஆப்ஷனில் தான் இருக்கு. 99% இதுதான் ஆன்சராக இருக்கும். ஆனாலும் நம்ம இன்னொரு தடவை ரெண்டாவது லெட்டர்ஸை வச்சு ரெண்டாவது லெட்டர்ஸ் ஆல்பபெட் லெட்டர் வச்சு செக் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டாவது லெட்டர்ஸ் என்ன இருக்கு? சி இருக்கு, இங்கே என்ன இருக்கு? ஜி இருக்கு, இங்கே என்ன இருக்கு? கே இருக்கு, இங்கே என்ன இருக்கு? ஓ இருக்கு. ரைட், பாருங்க சிக்கு அப்புறம் ஜி எப்போ வரும்? இங்கே சி, சிக்கு அப்புறம் ஜி எப்போ வரும்? 1 2 3. இந்த 3 லெட்டர் ஸ்கிப் பண்ணி ஜி கிடைக்குது. ஸோ சிக்கு அப்புறம் 3 லெட்டர் ஸ்கிப் பண்ணா ஜி கிடைக்குது. அடுத்து ஜிக்கு அப்புறம் 3 லெட்டர் ஸ்கிப் பண்ணி பார்ப்போம். 1 2 3 லெட்டர் ஸ்கிப் பண்ணா நமக்கு கே கிடைக்குது. ஸோ இதே மாதிரி 3 லெட்டர் ஸ்கிப் பண்ணா ஓ கிடைக்குது. 1 2 3 நமக்கு தேவையான ஓ கிடைக்குது. அடுத்து பி கியூ ஆர் ஸ்கிப் பண்ணா, இந்த பி கியூ ஆர் ஸ்கிப் பண்ணா இந்த ஓவுக்கு அப்புறம் பி கியூ ஆர் ஸ்கிப் பண்ணா எஸ் கிடைக்கும். அப்ப நம்மளுடைய ஆன்சர்ல ரெண்டாவது லெட்டர் கண்டுபிடிச்சிட்டோம், எஸ். அப்ப கன்ஃபார்மா இதுதான் ஆன்சர். இருந்தாலும் இந்த நம்பர்ஸ் எப்படி வந்திருக்கு, 74 எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். பட் ஆன்சர் இதுதான், நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா ஆர்எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனே இல்லை. ஸோ இதுதான் ஆப்ஷன். ஆனால் இப்போ நம்பர் எப்படி டேலி ஆகுதுன்னு பாருங்க. இப்போ இங்கே இருக்குது 10, அதுக்கப்புறம் 26 இருக்கு, அதுக்கப்புறம் 42 இருக்கு, அதுக்கப்புறம் 58 இருக்கு. சிம்பிளாக என்ன பண்ணுறோம்? 26லேருந்து 10 லெஸ் பண்ணி பாருங்க, 26 கிடைக்குது. அப்புறம் 26லேருந்து திருப்பி ஒரு 16 ஆட் பண்ணி பாருங்க, 42 கிடைக்குது. திருப்பி 42ஓட ஒரு 16 ஆட் பண்ணுங்க, நமக்கு தேவையான 58 கிடைக்குது. திருப்பி 58ஓட ஒரு 16 ஆட் பண்ணி பாருங்க, 74 கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல வர வேண்டிய நம்பர் 74. இந்த 74 எப்படி கண்டுபிடிச்சோம்? ஜஸ்ட் 26க்கும் 10க்கும் உள்ள டிஃபரன்ஸ், 42க்கும் 26க்கும் உள்ள டிஃபரன்ஸ், 58க்கும் 42க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எல்லாமே 16 இருக்கிறதால இந்த இடத்துல 58ஓட ஒரு 16 ஆட் பண்ணி 74 கண்டுபிடிச்சோம். ஸோ எல்லா லாஜிக்குமே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். நமக்கு தேவையான ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 1 ஆர்எஸ் 74. 28th கொஸ்டின் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஏதோ ஒன்று அடுத்தடுத்து போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏதோ ஒரு பின்னம் கொடுத்துருக்க மாதிரி தான் இருக்குது. 7 பை 11, 12 பை 21, 22 பை 41, 42 பை 81 சொல்லிட்டு ஏதோ ஒரு பின்னம் கொடுத்துருக்காங்க. இந்த பின்னத்துக்கும் இந்த பின்னத்துக்கும் ஏதோ ஒரு பெரிய அளவில் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் கிடையாது. இந்த பின்னத்தில் நியூமரேட்டரில் 7 இருக்கு, அடுத்து 12 இருக்கு, அடுத்து 22 இருக்கு, அடுத்து 42 இருக்கு. டினாமினேட்டரில் பகுதியில் 11, 21, 41, 81 இருக்கு. இப்போ அடுத்த இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு காமன் ஃபேக்டர் ஒன்று இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும். அதை வச்சு தான் நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்னவோ அந்த கடைசி குரூப் நமக்கு தேவையான ஆன்சர் என்னவோ அதை கண்டுபிடிக்கணும். பாருங்க, இந்த நியூமரேட்டர் பாருங்களேன், 7. இந்த இடத்துல 7 இருக்கு. 7 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, நமக்கு என்ன கிடைக்கும்? 14 கிடைக்கும். -2 போடுங்க, 12 கிடைக்கும். இப்போ 7லேருந்து 12 இப்படி கிடைச்சிருக்கு. இப்போ இதே கான்செப்ட் படி 12 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், ஆன்சர் என்ன வரும்? 24 வரும். அதுலேருந்து இங்கே 2 கழிச்ச மாதிரியே கழிச்சிங்கன்னா திருப்பி நமக்கு 12லேருந்து 22 கிடைச்சிருச்சு. அடுத்து 22 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, நமக்கு 44 கிடைக்கும். இதுலேருந்து 2 லெஸ் பண்ணிங்கன்னா 42 வரும், இங்கே 42 வந்துருச்சு. அப்போ இங்கே இந்த நியூமரேட்டர் எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? 42 × 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 84 -2 82. அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக 82 தான் வரும். இப்போ 82 நியூமரேட்டரில் இருக்கிற மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது, ஆப்ஷன் 3. இதுதான் ஆன்சராக இருக்கும். இருந்தாலும் நியூமரேட்டர் எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே போல் டினாமினேட்டர் பகுதியையும் நம்ம ஒரு அதுக்கு என்ன அதில் மேஜிக் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ரைட், இந்த 11 எடுத்துக்கோங்க. இந்த 11 என்ன பண்ணுங்க? 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, நமக்கு 22 கிடைக்கும். எனக்கு என்ன வரணும்? 21 வரணும். சரி, நான் ஒன்றே லெஸ் பண்ணிக்கிறேன், 21 கிடைக்கும். திருப்பி அந்த 21 இங்கே வச்சுக்கிறேன், 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 22 42. எனக்கு என்ன வேணும்? 41 வேணும். திருப்பி 1 லெஸ் பண்ணிக்கிறேன், 41 கிடைச்சிச்சு. திருப்பி 41 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், என்ன வரும்? 82 வரும். எனக்கு என்ன வேணும்? 82
81 1 லெஸ் பண்ணிக்கிறேன். திருப்பி 81 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 162 வரும். இரண்டு பாரு. இப்போ எனக்கு 1 இங்கெல்லாம் பண்ணதுனால திருப்பி லெஸ் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் என்ன? 161. இப்போ ஆப்ஷன் 3ல பாருங்க, நியூமரேட்டர் 82 161 வந்திருக்கு. இப்படி தான் இதை கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ மேத்ஸில் வந்து அடுத்து 29th கொஸ்டின் பார்ப்போம். இப்போ இந்த கொஸ்டின் கொஞ்சம் சம்திங் டிஃப்ரெண்ட். இப்போ ஒன்றும் இல்லை, CAN கேன் அப்படிங்கிறது 21, கமா DEAR டியர் அப்படிங்கிறது 32 அப்படின்னா ஸ்டடிங்கிறது என்ன வேல்யூ? நமக்கு இந்த கொஸ்டினை பார்த்தாலே தெரியுது கிளியரா. அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க? கேன் அப்படிங்கிற 21, டியர் அப்படிங்கிற 32 வச்சு ஸ்டடிக்கு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ கேன் அப்படிங்கிறதுல சி வந்து ஆல்பபெட்ல எத்தனாவது லெட்டரா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ சி வந்து ஆல்பபெட்ல 3வது லெட்டரா இருக்கு. CAN இதை எழுதிக்கிறேன், 3வது லெட்டரா இருக்கு. ஏ வந்து எத்தனாவது லெட்டரா இருக்கு? முதல் லெட்டரா இருக்கு. என் எத்தனாவது லெட்டரா இருக்கு? அங்கே பாருங்க, 14th லெட்டரா இருக்கு. 14th லெட்டரா இருக்கு. எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். 4 1 5 5 3 8 மீதி 1. இதோட வேல்யூ வந்து 18 வந்துருச்சு. ஆனால் நமக்கு என்ன வரணும்? 21 வரணும். இப்போ 21 வரணுங்கிறதுக்காக எதை ஆட் பண்ணியிருக்காங்க? 3 ஆட் பண்ணி 21 கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, இது ஒரு ரிசல்ட். அடுத்து ரெண்டாவது ரிசல்ட் என்ன சொல்லுது? டியர். அதை எடுத்துக்கிறேன், DEAR. இப்போ டி அப்படிங்கிறது எத்தனாவது பிளேஸ் வேல்யூ? ஆல்பபெட்ல 4வது பிளேஸ் வேல்யூ. டியோட பிளேஸ் வேல்யூ 4. ஈக்கு என்ன பிளேஸ் வேல்யூ? 5. ஏக்கு என்ன பிளேஸ் வேல்யூ? 1. ஆருக்கு என்ன பிளேஸ் வேல்யூ? இப்போ 18. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 8 1 9 5 14 நாளும் 18 28. ஆனால் நமக்கு எவ்வளோ வேணும்? இங்கே 32 வேணும். அப்போ எதை ஆட் பண்ணால் 32 கிடைக்கும்? 4ங்கிற ஒரு நம்பரை ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? பிளேஸ் வேல்யூ கேன் கண்டுபிடிச்சோம், அதோட 3 ஆட் பண்ணி 21 வந்துச்சு. அவங்க கொடுத்துருக்க நம்பர் கண்டுபிடிச்சோம். அடுத்து இந்த பிளேஸ் வேல்யூ டியருக்கு கண்டுபிடிச்சோம், 28 வந்தது. அதோட 4 ஆட் பண்ணோம், 32 கிடைச்சிருச்சு. இங்கே 3 ஆட் பண்ணோம், இங்கே 4 ஆட் பண்ணோம். இங்கே 3 ஆட் பண்ணோம், இங்கே 4 ஆட் பண்ணோம். ரைட். அதே போல ஸ்டடி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கும். ஸ்டடிக்கு எஸ்ஸோட பிளேஸ் வேல்யூ என்ன? 19. டியோட பிளேஸ் வேல்யூ என்ன? 20. யூவோட பிளேஸ் வேல்யூ என்ன? 21. வியோட பிளேஸ் வேல்யூ என்ன? 22. STU V வரதா? ரைட். இப்போ டியோட பிளேஸ் வேல்யூ என்ன? 4. STUDY. ஒய்யோட பிளேஸ் வேல்யூ என்ன? ஒய்யோட பிளேஸ் வேல்யூ 25. இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். 5 4 9 1 10 19 மீதி 1 2 2 4 2 6 2 8 89. ரைட். இப்போ இந்த இடத்துல என்ன? பிளேஸ் வேல்யூடைய கூட்டுத்தொகையோட 3 ஆட் பண்ணணும். பிளேஸ் வேல்யூடைய கூட்டுத்தொகையோட 4 ஆட் பண்ணணும். பிளேஸ் வேல்யூவோட கூட்டுத்தொகையோட 5 ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிக்கலாம், ஆன்சர் 94. இதுதான் ஆன்சர். இப்போ இதில் ஆப்ஷன் எங்கே இருக்கு? கொஞ்சம் 4th ஆப்ஷனாக இருக்கு. ஸோ கேன் அப்படிங்கிறது இந்த பிளேஸ் வேல்யூ +3, டியர் அப்படிங்கிற வேர்டோட பிளேஸ் வேல்யூவோட +4. அப்போ ஸ்டடி அப்படிங்கிற லெட்டர் அந்த வேர்டோடைய பிளேஸ் வேல்யூ +5. இதுதான் என்னுடைய ஆன்சர் 94. 31st கொஸ்டின் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு 3 இங்கிலீஷில் வேர்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு நியூமரிக்கல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸ்வீட் அண்ட் சோர், இதை வந்து 413 சொல்கிறாங்க. அடுத்து ஈட் ஸ்வீட் ஆப்பிள்ஸ், இதை 748 சொல்கிறாங்க. ஈட் ஸ்வீட் ஆப்பிள், இதை 748 சொல்கிறாங்க. ஆப்பிள்ஸ் ஆர் சோர், இதை 753 சொல்கிறாங்க. இதை என்ன மாதிரி பண்ணி இதில் ஏதோ லாஜிக் படி ஒன்றுக்கு ரிலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஈட்டுங்கிறது என்ன வேல்யூ வரும்? என்ன நியூமரிக்கல் வேல்யூ வரும்? இப்போ ஆப்ஷன் 1 2 3 4 அப்படின்னு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பாருங்க. இப்போ ஸ்வீட் அப்படிங்கிற வேர்டு எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. ஸ்வீட் அப்படிங்கிற வேர்டு இங்கே இருக்கு. அடுத்து ஸ்வீட்டுங்கிற வேர்டு எங்கே இருக்கு? 2வது ரோல இருக்கு. இப்போ நம்ம வேல்யூ போயிடுவோம்.
எங்கே வந்து இதே போல் முதல் ரோலையும் இருக்கணும், ரெண்டாவது ரோலையும் இருக்கணும், மூணாவது ரோலையும் இருக்கக்கூடாது. அப்படி எந்த நம்பர் இருக்குன்னு செக் பண்ணலாம். இப்போ 4ங்கிற நம்பர் முதல் ரோல இருக்குது, 4ங்கிற நம்பர் ரெண்டாவது ரோல இருக்குது. ஸோ 4ங்கிற நம்பரை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு அந்த 4ங்கிற வேல்யூ யாருக்கு சொந்தமானது? ஸ்வீட்டுக்கு சொந்தமானது. அப்போ ஸ்வீட் அப்படின்னா 4 அர்த்தம் இங்கே இருக்கக்கூடிய லாஜிக்கில். ரைட். அடுத்து அண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டு எடுத்துக்கலாம். அண்டுங்கிற வேர்டு பார்த்தீங்கன்னா முதல் ரோல இருக்கு, ரெண்டாவது ரோல இல்லை, மூணாவது ரோல இல்லை. அந்த மாதிரி எந்த நம்பர் இருக்கு பாருங்க. அண்ட் அப்படிங்கிற அந்த வேர்டு ரெண்டாவது ரோல இல்லை, மூணாவது ரோல இல்லை. அதே போல இந்த நியூமரிக்கல் வேல்யூவையும் பாருங்க. 1 அப்படிங்கிற நம்பர் முதல் ரோல மட்டும்தான் இருக்கு, ரெண்டாவது ரோல மூணாவது ரோல இல்லை. அதனால அண்ட் அப்படிங்கிறது வேல்யூ 1. அடுத்தது சோர் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. அந்த வேர்டை பாருங்க. முதல் ரோல சோறுங்கிற அந்த வேர்டு ரெண்டாவது ரோல இல்லை, மூணாவது ரோல இருக்கு. இப்போ ஒரு நம்பர் நியூமரிக்கல் வேல்யூ ஃபர்ஸ்ட் ரோல இருக்கணும், செகண்ட் ரோல இருக்கக்கூடாது, மூணாவது ரோல இருக்கணும். அப்படி எந்த நம்பர் இருக்குனாக்க 3ங்கிற நம்பர் ஃபர்ஸ்ட் ரோல இருக்கு, செகண்ட் ரோல இல்லை, மூணாவது ரோல இருக்கு. ஸோ சோர் அப்படிங்கிறதோட வேல்யூ 3. அடுத்து ஈட் அப்படிங்கிற அந்த வேர்டு எடுத்துக்கணும். ஈட்டுங்கிற வேர்டு ஃபர்ஸ்ட் ரோல இல்லை, செகண்ட் ரோல இருக்கு, தேர்ட் ரோல இல்லை. இதே லாஜிக் இங்கேயும் வரணும். ஃபர்ஸ்ட் ரோல அதாவது செகண்ட் ரோல 8ங்கிற நம்பர் இருக்கு, இது ஃபர்ஸ்ட் ரோலையும் இல்லை, செகண்ட் ரோ தேர்ட் ரோலையும் இல்லை. ஸோ ஈட் அப்படிங்கிற வேர்டு அதோட வேல்யூ 8. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோல இல்லை, தேர்ட் ரோல இல்லை. அதே போல 8ங்கிற நம்பர் ஃபர்ஸ்ட் ரோல இல்லை, தேர்ட் ரோல இல்லை. ஸோ இந்த ஈட் அப்படிங்கிற அந்த வேர்டோடைய வேல்யூ 8. அடுத்து ஆப்பிள்ஸ் ஒரு வேர்டு எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரோல இல்லை, செகண்ட் ரோலையும் தேர்ட் ரோலையும் இருக்கு. அப்படி ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ரோல இல்லாத நம்பர், செகண்ட் ரோலையும் தேர்ட் ரோலையும் இருக்கிற நம்பர் 7. ஸோ ஆப்பிள்ஸ் அப்படின்னாக்க 7. அடுத்து ஆப்பிள்ஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்து ஒன்னே ஒன்று தான் மிஸ் ஆயிடுது, ஆர். ஆர் அப்படிங்கிறதுக்கு எது என்ன ஸ்ட்ரைக் அவுட் ஆகாத நம்பர் எது? 5. அவ்வளோதான். ஸோ ஆர் அப்படின்னா 5. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம். இப்போ இது மாதிரி 3 வேர்டு கொடுத்து அதோட நியூமரிக்கல் வேல்யூ கொடுப்பாங்க. இதில் லாஜிக் என்ன அப்படின்னா ஒரு வேர்டு எந்த ரோல இருக்கோ அப்போ அதோடைய வேல்யூ அந்த ரோல இருக்கும். ரெண்டாவது ரோல அந்த வேர்டு இல்லைன்னா அதோட வேல்யூ ரெண்டாவது ரோல இருக்கக்கூடாது. இதுதான் இதோட லாஜிக். இது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உண்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஈட் அப்படிங்கிற வேர்டோடைய நியூமரிக்கல் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 8. ஆப்ஷன் நம்பர் 4. இதில் எது வேணாலும் கேட்கலாம். இப்போ உதாரணமாக ஆப்பிள்ஸ் அந்த வேர்டை கொடுத்து அதோட நியூமரிக்கல் வேல்யூ என்ன கேட்டாங்க, ஆன்சர் வந்து 7. நான் எல்லா வேர்டுமே இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா வேர்டுக்குமே ஆன்சர் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன். இதுதான் ஒரு லாஜிக். இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக ஒன்று உண்டு. கொஸ்டின் நம்பர் 32. இப்போ வந்து லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. TNPCGAEHKI கொடுத்துருக்காங்க. அடுத்து கோடு, இதுக்குரிய கோடு ஒரு ட்ரையாங்கிள் சிம்பிள் இருக்கு. என்ன வந்து ஹேஷ், இது வந்து ஸ்டார், டாட், பிளஸ், இது வந்து சிம்பிள், கொஸ்டின் மார்க், சி, அது போல இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்க, கொஸ்டின் என்னன்னா ஹைட் என்பதற்கான குறியீடு என்ன, அதான் கேள்வி. ஹைட் சிம்பிள் அவ்வளோதான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஹெச்சுக்கு கீழே என்ன இருக்கு, சி போட்டு ஒரு ரவுண்ட் போடுறோம். அடுத்து ஐக்கு கீழே என்ன இருக்கு, ஒரு ஆரோ. அடுத்து கே என்ன பண்ணும், கே எங்க இருக்கு, கே கீழே ஒரு பெர்சன்டேஜ் சிம்பிள். இ அதுக்கு கீழே என்ன இருக்கு, ஒரு கொஸ்டின் மார்க். இது எங்க இருக்கு, அதான் ஆன்சர். அவ்வளோதான். பாருங்க, சி ஆரோ பெர்சன்டேஜ் கொஸ்டின் மார்க். ஆப்ஷன் 2. மற்றதெல்லாம் ஏன் இல்லை, எடுத்தோடனே சி வரணும் அட்டு இருக்கு, ஆனாலும் இது கிடையாது. எடுத்தோடனே கொஸ்டின் மார்க் இருக்கு, அது கிடையாது. எடுத்தோடனே ஆரோ அப்சைட் ஆரோ இருக்கு, இது கிடையாது. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இப்போ இந்த மாதிரி சம்ம பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. இதை பார்க்கணும் பயக்கக்கூடாது. இது வந்து ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளில் மேலே இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட்டுக்கு ஒரு சிம்பிளை ரிலேட் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை டேரெக்டாக ஆன்சர் எழுதிடும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 33வது கொஸ்டின். நம்ம 32 பார்த்ததும் 33 பார்த்ததும் ஒன்று தான். இப்போ இந்த ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் இருந்து முன்னாடி என்ன பண்ணாங்க, இந்த ஆல்ஃபபெட்டில் ஒரு ஹைக்குன்னு ஒரு வேர்டு கொடுத்து அதுக்குரிய சிம்பிள்ஸ் கேட்டாங்க. இப்போ சிம்பிள்ஸ் கொடுத்துட்டு அதுக்குரிய வேர்டு என்னன்னு கேட்கலாம். ஸோ என்ன சிம்பிள் இருக்கு, ஒரு ட்ரையாங்கிள் சிம்பிள் இருக்கு. ட்ரையாங்கிளுக்கு மேலே இருக்கிறது யாரு, டி.
அதை இங்கே எழுதி. அடுத்து கொஸ்டின் மார்க் இருக்கு. கொஸ்டின் மார்க்கு மேலே இருக்கிறது யாரு? இ எழுதிக்கலாம். அடுத்து அட் சிம்பிள் இருக்கு, அதுக்கு மேலே யார் இருக்கா? ஏ. அடுத்து டாட்டுக்கு மேலே யார் இருக்கா? சி. இந்த சிக்கு மேலே யார் இருக்கா? ஹெச். அவ்வளோதான், டீச். இந்த ஆன்சர் இது எங்கே இருக்கு? ஆப்ஷன் நம்பர் 1. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 34. இப்போ இதில் ஒரு லாஜிக் ஒன்று இருக்குது. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ அரேஞ்ச் த கிவன் வேர்ட்ஸ் இன் அ மீனிங்ஃபுல் சீக்வன்ஸ் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்றுமே இல்லை. ஏ அப்படின்னா ஷோல்டர், பினா ஸ்டமக், சி ஃபேஸ், டி நெக், இ ஃபுட் அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு மேலேருந்து எப்படி அந்த பார்ட்ஸ் ஆஃப் பாடி இருக்கோ அதை மட்டும் அரேஞ்ச் பண்ண போகிறோம். சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? நமக்கு எது மேலே இருக்கும்? ஃபேஸ். அப்போ ஆன்சர் ஃபர்ஸ்ட் வர்றது சி. ஃபேஸ்க்கு அப்புறம் நெக், டி. இது 1. அடுத்து நெக் 2. அடுத்தது என்ன வரும்? ஷோல்டர் வரும். ஸ்டமக் ஃபுட் வராது. ஷோல்டருக்குள்ள நம்பர் ஏ. அடுத்து இது முடிஞ்சு. அடுத்து ஸ்டமக் 4, ஃபுட் 5. ஸ்டமக்கு வந்து பி, ஃபுட் வந்து இ. இதுதான் ஆன்சர். சி டி ஏ பி இ. இங்க இருக்கு சி டி ஏ பி இ. இங்க எல்லாம் இருக்கு. அப்ப ஆப்ஷன் 2. அரேஞ்ச் த கிவன் வேர்ட்ஸ் இன் a meaningful sequence and choose the correct option. மீனிங்ஃபுல் சீக்வன்ஸ்னா மேல நம்ம ஃபேஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஃபுட் வரைக்கும் நம்ம மீனிங்ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அதுக்குரிய ஏபிசிடியை அரேஞ்ச் பண்ணி இந்த ஆப்ஷனா கொடுத்துருக்கோம். Next question, 35th question. Arrange the words as per dictionary. இப்போ டிக்ஷனரியில் எப்படி இருக்கோ அது போல நம்ம உங்களுக்கு தெரியும் ஆல்ஃபபெட்டில் தான் இருக்கும் அப்படின்னு. இப்போ இதில் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா ஆரில் தொடங்குற வேர்டு இருக்குது. எல்லாமே ஆரில் தொடங்குது. அப்போ இதில் இந்த ஏ ரெயின், பி ரிலீஃப், சி ரெஸ்கியூ, டி ரிலீஸ், இ ரேங்க். இதில் எது ஃபர்ஸ்ட் வரும்? எல்லாமே ஆரில் தொடங்குறதுனால ஆருக்கு அடுத்த லெட்டர் என்ன வரும் பாருங்க. இதில் ஏ இருக்கு, இங்கே ஏ இருக்கு, இங்கே இ இருக்கு, இ இருக்கு, இ இருக்கு. ஸோ ஏ தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ ஏ ஆப்ஷனையும் இ ஆப்ஷனையும் எடுத்து பார்க்கணும். இப்போ மூணாவது லெட்டர் பார்க்கணும். ஐ இருக்கு, என் இருக்கு. HIJKLMN. ஸோ ரெயின்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆர் அதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஏ ரெண்டும் ஒன்றா இருக்கு. அடுத்து ஐ முன்னாடி வந்துடும், என் பின்னாடி வரும். ஸோ ஆப்ஷன் ஏ ரெயின் இது ஃபர்ஸ்ட் வந்துடும். அடுத்து ஆப்ஷன் இ ரேங்க் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ, ரிலீஃப், ரிலீஸ் அப்படி இருக்கு. இதுலயும் இ இருக்கு, இதுலயும் இ இருக்கு, இதுலயும் இ இருக்கு. அடுத்து எஸ் இருக்கு, எல் இருக்கு, இங்கேயும் எல் இருக்கு. ரெண்டு பேர் எல் இருக்கிறாங்க. அப்ப எல் வந்து CJKLMNOPQRS. இந்த எல்லுக்கு அப்புறம் தான் எஸ் வரும். ஸோ ரெண்டு எல் வச்சுக்கிறோம். இந்த ரெண்டு எல்லும் ஒன்னா இருக்கிறதுனால அடுத்து ஐ, அடுத்து இ இருக்கு. அப்ப இவர் தான் ஃபர்ஸ்ட் வருவார். இந்த ரெண்டு பேர்த்துல கம்பேர் பண்ணும்போது டி ஃபர்ஸ்ட் வரும். டி ரிலீஸ். அடுத்து பி ரிலீஃப். அடுத்து இவர் தான் கடைசியா இருக்காரு. ரெஸ்கியூ தான் கடைசியா இருக்காரு. சி. இது வந்து டிக்ஷனரி பார்க்குற மெத்தட். இது ஆப்ஷன் வந்து AEDBC. எங்க இருக்கு பாருங்க, AEDBC. இங்க இருக்கா, இங்க இல்ல, இங்க இல்ல, இங்க இல்ல. ஆப்ஷன் क्वेश्चन नंबर 36 பாருங்க. Which of the following is the fifth to the right of 11th character from the right end? ரைட் சைடுல இருந்து 11 பேரை எண்ணுங்க. திருப்பி ரைட் சைடு ஒரு 5 ஸ்டெப் போங்க. அஞ்சாவது ஸ்டெப்ல யார் உட்காந்துருப்பாங்க? அதான் கொஸ்டின். இப்போ பாருங்க, A43 ஆக்ட் BA இருக்கு பார்த்தீங்களா? இதுல ரைட் சைட்ல இருந்து 11th போர்ஷன் 11th ஸ்டெப்புக்கு வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்புறம் திருப்பி ரைட் சைடு 5 ஸ்டெப் போகணும். 1 2 3 4 5. இப்போ இந்த 5th ஸ்டெப்ல யார் உட்கார்ந்திருக்கா? நம்பர் 2. இதுதான் ஆன்சர். क्वेश्चन நான் இன்னொரு தடவை சொல்றேன். இங்க ஒரு சீரிஸ் கொடுத்திருக்காங்க. இந்த சீரிஸ் வந்து A ல ஆரம்பிச்சு B ல முடியுது. உள்ள நிறைய சிம்பல்ஸ் இருக்கு, நம்பர்ஸ் இருக்கு. இது ஒண்ணுமே ஒரு கேரக்டர் அவ்வளவுதான். क्वेश्चन என்ன கேக்குறாங்க? which of the following is the fifth to the right of
11th கேரக்டர் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். இப்போ பாருங்களேன், ரைட். இப்போ 36வது கேள்வி 37வது கேள்வி ஒன்றா பார்க்க போகிறோம். இந்த கேள்வி எது அடிப்படையில் இருக்குது அப்படின்னா ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சீரீஸ் அடிப்படையில் இருக்குது. இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா A4 3 ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள்ஸ் இருக்குது, லெட்டர்ஸ் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது. இதில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம அப்புறம் பார்த்துக்கோம். கேள்வி 36 என்னன்னா வலது முனையிலிருந்து 11வது குறியீட்டிற்கு திருப்பி வலது புறம் 5வது கேரக்டர் யார் இருக்காங்க, அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ வலது முனையிலிருந்து 11வது கேரக்டர் யாருன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11வது கேரக்டர். இதுக்கப்புறம் வலதுபுறம், அதாவது 11வது குறியீட்டிற்கு வலதுபுறம் 1 2 3 4 5 யார் இருக்காங்க, நம்பர் 2 இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் நம்பர் 2. ஓகே, இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அதாவது இதில் 37வது கொஸ்டின் இதே சீரீஸ் வச்சு கேள்வி என்னன்னா கொடுக்கப்பட்ட வரிசையில் உள்ள அனைத்து எண்களும் நீக்கப்பட்ட பின் மீதமுள்ளவாறு நடுவில் இருப்பது யார். இந்த அதில் பாருங்களேன், இதில் நம்பர்ஸ் எல்லாம் விட்டுட்டு எழுதுவோம். இந்த சீரீஸ் A4 3 விட்டுறேன், அடுத்து 9 விட்டுறேன், அடுத்து Z, அடுத்து பர்சன்டேஜ் சிம்பிள், அடுத்து 3 7 விட்டுறேன், அடுத்து என்ன இருக்கு ஒரு டிவிஷன் சிம்பிள் இருக்கு, அடுத்து P R, அடுத்து 8 2 1 கேன்சல் பண்ணிடுறேன், Q, அடுத்து ஒரு ஸ்டார் சிம்பிள் இருக்கு, அடுத்து Y இருக்கு, அடுத்து B. இப்போ இதுல நடுவில் இருக்கிறது யாருன்னு கேட்கலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த சைடு ஒரு 3 பேர்த்து கட் பண்றீங்க, அந்த பக்கம் ரைட் சைடு ஒரு 3 பேர்த்த கட் பண்றீங்க, மீதி எத்தனை பேர் இருக்கா 1 2 3 4 5 பேர் இருக்காங்க. ஸோ இந்த சைடு 2 பேரை கட் பண்றீங்க, ரைட் சைடில் எண்டில் ஒரு 2 பேரை கட் பண்றீங்க. அப்போ நடுவில் இருக்கிறது யாரு, பி, ஆப்ஷன் நம்பர் 4. உங்களுக்கு கொஸ்டின் நல்லா படிச்சு பாருங்க. இந்த சீரீஸ்ல நம்பரை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு சீரீஸ் கிரியேட் பண்ணி அந்த சீரீஸ்ல நடுவில் யார் இருக்காங்கிறத இப்படிதான் கண்டுபிடிக்கணும். கடைசியில அதை லெஃப்ட் எண்ட்ல 3 பேர் தூக்குனீங்கன்னா ரைட் எண்ட்ல 3 பேர் தூக்கணும், திருப்பி லெஃப்ட் எண்ட்ல ஒரு 2 பேர் தூக்குனீங்கன்னா ரைட் எண்ட்ல மீதி இருக்கிறதுல யாரு ஆர்கியூ தான் அவங்க தூக்கும். இதான் நடுவில் இருக்கிறது பி, ஆப்ஷன்ல 4th ஆப்ஷனா பி இருக்கு.